வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் அப்பா, இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் ஏசாயா 61:11 ஆண்டவரே, பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்ற அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த பூமியில நாங்கள் பிறக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எது பாவம், எது நல்லது, எது கெட்டது, எது தீமை, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதுவுமே எங்களுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கவில்லை ஆண்டவரே. தன் விருப்பத்தின்படி வாழ்ந்த ஆண்டவரே அப்பா, ஏதாவது ஒரு பாவத்தை செய்தால் கூட அதை உணராதபடி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் எப்பொழுது நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ அப்பொழுது நீர் எங்களை ஒரு தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து, எப்படி ஒரு ஆதாமை அந்த ஏதோன் தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு வந்து, நல்லது கெட்டது நன்மை தீமை அறியத்தக்கதான கனிகளை நான் வைத்திருக்கிறேன், ஆகவே இந்த தோட்டத்திலே தீமையான ஒரு கனியை வைத்திருக்கிறேன், அதை புசிக்கும் நாளிலே நீ சாவாய் என்று நீர் சொல்லி வைத்திரு. ஏனெனில் ஆண்டவரே, அந்த இடத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல அந்த ஆண்டவரே சாபத்துக்குரிய கனியை நீங்க எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆண்டவரே, அது இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்கிறார்கள், நான் கொண்டு வந்த இடத்துல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில என்னை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படி எல்லாம் வாழ்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும். எப்பொழுதும் அவர்களுக்கு முன்பாக நல்லது கெட்டது இருந்து கொண்டுதான் இருக்கும். என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் நன்மையான கனியை புசிப்பார்கள், என்னை ஏற்றுக்கொண்டு தீமையான கனியை புசிக்கிறவனை நான் தள்ளிவிடுவேன் என்பதற்காக ஆண்டவரே அந்த தோட்டத்தில் எப்படியாப்பட்ட ஒரு கனியை வைத்திருந்தீர். அதே போல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே அப்ப நாங்க என்ன விதைக்கிறோமோ ஆண்டவரே அதுதான் முளைத்து. அது போல எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, நாங்கள் ஒரு திருடினாலும், ஒரு பாவம் செய்தாலும், நாங்கள் விபச்சாரம் செய்தாலும், நாங்கள் வேசித்தனம் செய்தாலும், நாங்கள் அக்கிரமம் செய்தாலும் ஆண்டவரே, அதை திரும்ப எங்களுடைய வாழ்க்கையில 2 மடங்கு ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா திரும்ப அதை அறுவடை செய்வார்கள். அவர்கள் பாவத்திலே போய் சிக்கிக் கொள்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போவார்கள் என்று தெரியாமல் அநேகர் ஆண்டவரே அப்பா இந்த பாவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படி ஆண்டவரை போகாதபடி ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு மனுஷனும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய நீதியையும் உம்மை துதிக்கும்படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரை நீர் விரும்பியிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, இந்த பூமியில எங்களுடைய சித்தம், எங்களுடைய சுயங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவர்களாக ஆண்டவரை உமக்கு முன்பாக சாட்சியா இருக்கிறவர்களாக இந்த காலை நேரத்துல எங்களை ஆசீர்வதிக்கும்படி வழி நடத்தும்படி உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய போக்குவரவை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிரயாணங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அருமை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.